ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ஒரு ஹெல்தி ரெசிபி தான். நம்மளுக்கு சுண்டக்காய் தெரியும். சுண்டக்காய் வந்து எப்பயுமே சின்னதா இருக்கும். அதனுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா பெருசு ரொம்ப. ஸோ இன்னைக்கு வந்து சுண்டக்காய் வந்து ஈஸியா நல்லா சாஃப்டா குக் பண்ணி காமிக்க போறேன். அதனுடைய மருத்துவ குணங்களையும் நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். இந்த மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுண்டக்காவை நீங்க விடவே மாட்டீங்க. எங்க கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுவீங்க. சுண்டக்காவுடைய சைஸ் சிறுசு, மகத்துவம் பெருசு. வாங்க குக் பண்ணலாம். தேவையான அளவு இதுக்கு கொஞ்சம் நிறைய ஊற்றணும், அப்பதான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய், கடுகு சூப்பரா பொரிஞ்சிருச்சு. இப்ப வெந்தயத்தை போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பூண்டு, நல்லா மலைப்பூண்டு வாங்கி வச்சிருக்கேன், மலைப்பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட மலைப்பூண்டு போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பாருங்க, முழுசாக போடுறேன்ல நான். வெங்காயமும் முழுசா வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பொழுது நல்லா இருக்கும். சுண்டக்காயோட சேர்ந்து வேகும்போது சூப்பராக இருக்கும். இது நம்ம வயிறு வந்து உணவை செரிமானம் செய்து இந்த செரிமான உறுப்புகளை வந்து சரியாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த சுண்டக்காய் வந்து பயன்படுது. செரிமானம் சரியாகணும்னா வயிற்றில் உள்ள பூச்சி தொல்லைலாம் வந்து சரியாகணும். வயிற்று பூச்சிகளை அழிக்கிறதுக்கு, குடல் பூச்சிகளை அழிக்கிறதுக்கு இந்த சுண்டக்காய் வந்து பெரிதும் உதவுது. பசியே எடுக்கலான்னு கவலைப்படுறீங்களா? அடிக்கடி வந்து சுண்டக்காவை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி உணர்வு வந்து அதிகமாகும். அதே போல் வயிற்றுப்போக்கு ஏதாவது இருந்துச்சு, சரியான வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னா சுண்டக்காய் வற்றல் வச்ச குழம்பு வந்து நம்ம செய்யலாம். சுண்டக்காய் பொடியை வந்து மோருடன் கலந்து குடிக்கலாம். குடிக்கும்பொழுது வயிற்று பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, சீத பேதி இதெல்லாம் நின்று போயிடும். அஜீரணமும் சரியாயிடும். இது நல்லா இந்த மாதிரி பொறுத்தனால அது எப்படி நல்லா குழைய வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இந்த மாதிரி குழைய இருந்தால் தான் வந்து இதில் போடும்போது நல்லா உங்களுக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். போட்டுக்கலாம். அப்போ நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ நல்லா வதக்கணும். கடுமையான மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா, மூளை பிரச்சனை இருந்துச்சுன்னா, உடம்பு வந்து அதிகமாக உஷ்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வந்து மூளை உருவாகும். இந்த மூலத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம சுண்டக்காய் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா மூளை பிரச்சனை இருக்காது, மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. சளி உள்ளவங்க உஷ்ண தொன்மை கொண்ட இந்த காயை அடிக்கடி நம்ம சாப்பிடும் பொழுது என்னாகும்னா சளி போய் நெஞ்சில் இருக்கிற சளி கட்டும் குறைஞ்சி மூச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தினமும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில், குடிக்கிற பானங்களில் பார்த்தீங்கன்னா மாசுக்கள், நச்சுக்கள் நிறைய இருக்கும். இது ரத்தத்தில் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வியாதி ஏற்படும். அதனால நம்ம சுண்டக்காவை அடிக்கடி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் உள்ள நஞ்சுக்கள் நீங்கி ரத்தம் வந்து சுத்திகரிப்பாகும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் பெரிதும் உதவுது. இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. குழம்பு வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ கால்சியம் சத்துவும் அந்த குழம்புல இறங்கி நம்மளுக்கு வந்து நல்லா உறுதி அளிக்குது நம்ம எலும்புகளுக்கு. உடம்பு முடியாதப்போ நம்மளுக்கு வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காது, சுவை திறன் வந்து கம்மியாக இருக்கும். சுண்டக்காவை சமைச்சு சாப்பிடும் பொழுது நம்மளுடைய சுவை திறன் வந்து அதிகமாகும்.
சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு உப்பு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சுண்டக்காவை. ஏன்னா நம்ம எல்லா காயுமே கொஞ்சம் உப்பு தண்ணியில் கழுவிட்டு செய்யும்பொழுது நம்மளுக்கு வந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் அடிச்சு வச்சுருந்தா கூட அது போயிடும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது நல்லதுங்க. பாருங்க இப்படி இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் வதங்கி வரணும். சுண்டக்காய் இப்போ நல்லா பிரிஸ்காக இருக்குல்ல, இது கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும். அதனால நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம். ரொம்ப பெரிய மசாலா இல்லை, குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இது பார்த்தீங்கன்னா தனியா மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து அரைச்சது. இன்னும் மிளகு சீரகம்லாம் போட்டிருப்பேன். இதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், காரம் வேணுன்றவங்க வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற சுண்டக்காவை பொறுத்து இந்த இன்க்ரீடியன்ட்லாம் சேருங்க. சூப்பராக இருக்கும் வாசனையாக. இதை வந்து இது மாதிரி வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்படி போடும்பொழுது இதனுடைய சுவையை தனியாக இருக்கும். இது அப்படியே கொஞ்ச நாள் வேகட்டும் அந்த எண்ணெயோட. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். சுண்டக்காய் வந்து நல்ல சாஃப்டான பிறகு நம்ம புளி தண்ணி ஊற்றும் போது அதனுடைய டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். சுண்டக்காய் பார்த்திங்கன்னா குரல் வளத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. சுண்டக்காய் சாப்பிட்றவங்களாம் நல்லா பாடுறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுடைய குரல் வந்து இனிமையாக இருக்கும். சுண்டக்காயில் இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது மக்களே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். ஜுரம் அடிக்கும்பொழுது நம்ம சுண்டக்காய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஜுரம் வந்து பறந்து போயிடும். பொழுது கசப்பு குணம் கொண்ட இந்த சுண்டக்காவை சாப்பிடும் பொழுது காய்ச்சல் ஏற்படுறவங்களுக்கு வெப்பம் வந்து குறைஞ்சிடுது. அது மாத்திரம் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து வெப்பத்தை தணிக்குன்ற போல் இது சுண்டக்காய் வந்து உஷ்ணத்தன்மை உள்ளது. ஸோ உஷ்ணத்தன்மையை குறைச்சிடும். தேவையான உப்பு போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சா போதும். அருமையான சுண்டக்காய் குழம்பு இதே போல் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், பார்க்கும்பொழுதே வாயெல்லாம் ஊறுது. எம்மியாக சாஃப்டாக நல்லா கொஞ்சமாக போட்டு நல்லா சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ஒரு பிடிச்சா சூப்பராக இருக்கும் மக்களே. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் சுண்டக்காயோடைய எல்லா மகத்துவங்களையும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அதே சமயம் எப்படி சமைச்சன்றதையும் பார்த்தீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சுண்டக்காய் குழம்பை வந்து செஞ்சு பாருங்கள். இது மாதிரி எல்லாரும் சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் சுண்டக்காய் எப்படி சாஃப்டாக சமைக்கிறதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் சுண்டக்காய் சமைப்பீங்கன்னா கூட எனக்கு சொல்லுங்கள். நானும் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.